மயிலாடுதுறை தொகுதியில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சட்டசபை கேள்வி நேரத்தின் போது மயிலாடுதுறை தொகுதியில் பால் குளிரூட்டும் நிலையம் மீண்டும் துவங்கப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்து பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது 55 தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் சராசரியாக 3000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் உள்ள குளிரூட்டும் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் காவிரி பூம்பட்டினம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு 2000 கொள்ளளவு கொண்ட புதிய பால் குளிரூட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் வருகிற மே மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். பேரவைத் தலைவர் அவர்களே, மயிலாடுதுறை தொகுதி மன்னமந்தலில் பால் குளிரூட்டும் நிலையம் ஏற்கனவே இயங்கி வந்தது. அதை மீண்டும் துவங்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. எனது மயிலாடுதுறை மாவட்டம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டமாக இருப்பதால் கண்டிப்பாக குளிரூட்டும் நிலையம் கடந்த காலத்தில் இருந்ததை போல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்வருவார்கள் என தாங்கள் வாயிலாக கேட்டமருகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மயிலாடுதுறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்பொழுது 55 தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சராசரியாக 3000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு சீர்காழி ஒன்றியத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் உள்ள 5000 குளிரூட்டும் நிலையம் ஒன்று இருக்கிறது, அங்கே அனுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி பூம்பட்டினத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு 2000 கொள்ளளவு கொண்ட புதிய பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இப்பணிகள் 30/6/2025 முடிவடையும். ஆகவே இந்த புதிய மாவட்டமாக இருக்கிறதுனால பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய உற்பத்தியாளர் சங்கம்லாம் கூட்ட போகிறோம். இப்போ நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் பேரில் இப்போ இந்த மாவட்டங்கள் 2 மாதங்களில் லீன் பீரியடு பால் குறைவாக இருக்கணும். ஆனால் இப்போ 4,15,000 அதிகமாக உற்பத்தி பண்ணுறான். ஆகவே மயிலாடுதுறை தொகுதியிலும் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை செயல்படுத்தினால்தான் பால் உற்பத்தி அதிகமாக கொண்டு வர முடியும். ஆகவே மயிலாடுதுறை தொகுதியில் பால் உற்பத்தி அதிகரிக்கும் சூழ்நிலையில் ஒரு பால் குளிரூட்டும் நிலையம் கட்டாயம் அமைப்பதற்கு பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பழனிவேல்.